ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். பூண்டை நம்மளுடைய சமையலில் பலவிதமாக பயன்படுத்துவாங்க. அந்த பூண்டை மட்டுமே வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. நான் 2 பூண்டு எடுத்திருக்கேங்க. அந்த 2 பூண்டையும் மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்திருக்கேன். பூண்டு பற்களில் தோல் அப்படியே தான் இருக்குது. இதை நாம் நெருப்பில் வச்சு சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கூட திருப்புளியில் அப்படியே பிடிச்சிட்டு கூட நீங்கள் செய்யலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்பப்போ இந்த மாதிரி கொரடால் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரே சைடு கருகிடும். பூண்டு எல்லா பக்கமே இப்போ நல்லா சுட்டாச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு பிளாக்காக மாறணும். அதுக்காக ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நான் இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நாம் தக்காளியை வச்சு சுட போகிறோம். தக்காளியை வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. தக்காளி சூடுபட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்னில் வந்து வெடிப்பு வரும். இந்த மாதிரி சுட்டுட்டு செய்கிறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம ஆயில் சேர்க்காம ஸ்ட்ரைட்டாக அப்படியே நெருப்பில் சுட்டுட்டு நம்ம இதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரே பக்கமாக ஹீட் அதிகமாகிடும். இந்த மாதிரி சுட்டுட்டு செய்கிறதுனால ஹெல்த்தியாக மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லாவே சுட்டாச்சு. இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், இதுவும் நல்லா ஆறணும். இதே நான் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம காஞ்ச மிளகாய் அதையும் சுட்டுக்கலாம். நான் ஒரு 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி கொரடாலேயே பிடிச்சிட்டு கூட டைரெக்டாக சுடலாம். ஆனால் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சுடணும், இல்லைன்னா கருகிடும். எல்லாத்தையுமே சுட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஆறணும். காஞ்ச மிளகாயும் நல்லா சுட்டாச்சு பாருங்கள். அவ்வளவுதாங்க, நம்ம எடுத்த எல்லா பொருட்களையுமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம தோல் உரிச்சு எடுக்க போகிறோம். சுட்டு எடுத்த பூண்டு இப்போ ஓரளவு சூடு குறைஞ்சிருச்சுங்க. லேசான சூடு தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பூண்டு பற்களை பிச்சு எடுக்கும் பொழுதே அதிலிருந்து பாருங்கள், தோல் எல்லாமே கழண்டு வந்துடுது. பூண்டு நல்லாவே வெந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தோலை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அங்கே கருப்பாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சுட்டு செய்கிறதுனால அப்படி தான் இருக்கும். சுட்டு எடுத்த பூண்டு எல்லாத்தையுமே பற்களை நான் உரித்து எடுத்துட்டேங்க. உரிச்சிட்டு லேசாக ஒரு அலசி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கருப்புகள் எல்லாமே போயிடும். அதுக்காக தான். அடுத்ததாக நம்ம சுட்ட இந்த தக்காளி, இதில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் நம்ம உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி உரித்தாலே ஈஸியாக உரிக்க வந்துடும். தக்காளியில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. பூண்டையும் தக்காளியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண தக்காளி பூண்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 4 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். நான் 4-5 எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நம்ம சுட்டு வச்ச காஞ்ச மிளகாய் நான் 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தப்போல் எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு புளி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுக்க போகிறோம். நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு அதில் ஈரப்பதம் இருக்குது, அதனால் நல்லாவே அரைப்பட்டுடும். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாமும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து எல்லாமே பொரியட்டும். கடுகு உளுந்து இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நான் 2 சின்ன காஞ்ச மிளகாயை முழுசாக எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நாம் அரைச்ச இந்த சட்னி அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க.
அவ்வளவுதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சட்னி நாம ரெடி பண்ணியிருக்கோம். இட்லி தோசைக்கெல்லாம் இது சைடிஷாக வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளவு அருமையாக இருக்கும். எத்தனை இட்லி தோசை இருந்தாலும் பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயில் வதக்கி செய்யாமல் நம்ம நெருப்பில் சுட்டு செஞ்சுருக்கோம். அதோடைய டேஸ்ட்டே தனிங்க, அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி செய்கிறது வந்து எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுட்டுட்டு நம்ம சட்னியை ரெடி பண்ணலாம். தாளிப்புக்கு மட்டும்தான் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம். மற்றபடி எண்ணெயை நான் சுத்தமாக சேர்க்கலை. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டை பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.